தயவு செய்து அமருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசுவின் இனிய நாமத்திலே அன்போடு வாழ்த்துகிறேன். இந்த நல்ல காலை வேளையிலே, மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து இந்த ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைகளை எண்ணி நாம் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய தயவு நம்மோடு இருந்தது. ஆண்டவர் நம்மை இம்மட்டும் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கிறார். இந்த 10வது மாதத்திலும் பிரவேசிக்கத்தக்கதான கிருபைகளை தந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக நம்மை தெரிந்தெடுத்த தேவனுடைய சந்ததிகளாக இருக்கிறோம் என்பதனாலே நாம் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளிலே நாம் சிந்திப்பதற்கென்று நமக்கு தரப்பட்டிருக்கிற தலைப்பு அனைத்து விசுவாசிகளும் ஆசாரியர்களே என்பதாகும். priesthood of all believers. இந்த தலைப்பானது எல்லா மக்களுக்கும் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்வதற்கான தேவனுடைய தெரிந்தெடுப்பை குறித்ததான சிந்தனைகளை நமக்கு தருகிறது. எனவே இந்த ஞாயிறை நாம் இறை மக்கள் ஞாயிறு என்று ஆசரிக்கிறோம். அவ்வாறு நாம் தெரிந்து கொள்கிறோம். இந்த இறை மக்கள் ஞாயிறு இல்லை என்று சொன்னால் பிலீவர்ஸ் சண்டே என்பது நமக்கு சில விஷயங்களை உணர்த்தி காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏன் இறை மக்களுக்கென்று ஒரு ஞாயிறை நாம் ஒதுக்க வேண்டும்? ஞாயிற்றுக்கிழமைனாலே கூடி வர்றது யார் தான் வரா? தேவ ஜனங்கள் தான் வருகிறார்கள். அவர்களுக்கென்று ஒரு ஞாயிற்றுக்கிழமையை நாம் ஏன் ஒதுக்க வேண்டும்? அதற்கென்று தனி சிந்தனை ஏன் தர வேண்டும்? அப்படியானால் இறை மக்களுக்கு விசேஷித்த சில காரியங்களை போதித்தாக வேண்டும் என்கிற கட்டாயம் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். தேவ ஜனங்கள் ஒரு சில விஷயங்களை பெற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும், அதை அவர்கள் ஏற்றுக்கொண்டு ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது என்பதை சத்திய வேதம் நமக்கு போதிக்கிறது. எல்லாரும் ஆசாரியர்கள் என்கிற ஒரு முக்கிய விஷயத்தை நமக்கு வேதம் வலியுறுத்துகிறது. வேதத்தை நாம் ஆழ்ந்து வாசிக்கும் போது பழைய ஏற்பாட்டிலே இத்தகைய கருத்து கிடையாது. பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் ஆசாரியர்களாக இருக்க முடியாது. அங்கே வேறு விதமான கட்டமைப்பு அவர்களுக்கு நடுவில் இருந்தது. எதன் அடிப்படையில் இருந்தது என்று சொன்னால், கோத்திரம் என்கிற ஒரு கட்டமைப்பு அவர்களுக்குள்ளாக இருந்தது. அந்த கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான் ஊழியம் செய்ய முடியும், தேவனுடைய பணிகளை செய்ய முடியும். குறிப்பாக அந்த குடும்பத்திலும் சில படிநிலை அமைப்புகள் இருந்தது. ஹயரார்கி, அந்த சிஸ்டம் இருந்தது. அந்த படிநிலை அமைப்பு எவ்வாறு காணப்பட்டது என்று சொன்னால், பிரதான ஆசாரியர் என்று சொல்லி ஒருவர் இருப்பார், அவருக்கு கீழே ஆசாரியர் இருப்பார், அவருக்கும் பின்பாக லேவியர்கள் இருப்பார்கள். இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்போடு தான் பழைய ஏற்பாட்டு திருச்சபையானது காணப்பட்டது. ஆனால் கிறிஸ்து இயேசுவின் வருகைக்கு பிற்பாடு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு திருச்சபை உண்டானது. அந்த தொடக்க கால திருச்சபை, ஆதி திருச்சபையானது தோன்றிய காலங்களில் இந்த ஹயரார்க்கியெல்லாம் அங்கே அடிபட்டு போச்சு. அதெல்லாம் கிடையாது, அதையெல்லாம் யாரும் பின்பற்றவில்லை. நாம் வாசிக்கிறோம், அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தின் 44 முதல் 46 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ஜனங்கள் எப்பொழுதெல்லாம் கூடி வந்தார்களோ, அவர்கள் ஏதாவது ஒரு வீட்டிலே கூடி வருவார்கள், அவர்களுக்கு வேண்டிய அறிமுகமான நண்பர்களுடைய வீட்டிலே கூடுவார்கள். அவர்கள் கூடும் பொழுதெல்லாம் அப்பத்தை பிட்டு தேவனை ஆராதிப்பார்கள். வீடுகள் தோறும் அப்பம் புசித்தார்கள், அப்பம் பிட்டு ஆராதனை நடத்தினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே இந்த புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு என்று தனியாக ஆலயம் என்கிற கட்டமைப்பு கிடையாது, அல்லது அப்போஸ்தலர்கள் விசுவாசிகள் என்கிறதான வேறுபாடுகளோடு கூட ஒரு ஹயரார்கி சிஸ்டம் கிடையாது. இது எதுவுமே இல்லாமல் புதிய ஏற்பாட்டு திருச்சபையை பொறுத்த மட்டிலே எல்லோரும் சகோதரர் சகோதரிகள் என்று அழைக்கப்பட்டார்கள். நீங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கும் பொழுது அங்கே சகோதரர்கள் சகோதரிகள் என்கிற வார்த்தை தான் அதிகமாக வரும்.
அங்கே சபையார் என்கிற விஷயத்தை நாம் பார்க்க முடியாது. போதகர்கள் என்கிற காரியத்தையோ அவர்களுக்கிடையே இருக்கிறதான உயர்வையோ தாழ்வையோ நாம் பார்க்க முடியாது. சபையார் எல்லோருமாக இருந்தார்கள், எல்லோரும் சபையார்கள், எல்லோரும் சகோதரர்கள். அவர்கள் எங்கும் திரிந்து கர்த்தருடைய வார்த்தையை போதித்தார்கள். புதிய ஏற்பாட்டு திருச்சபையினுடைய ஒவ்வொரு உறுப்பினரும் ஆத்மாதாயகராக இருந்தார்கள். ஒவ்வொரு உறுப்பினரும் கடந்து சென்று கிறிஸ்துவுக்கென்று நபர்களை அழைத்து வந்தார்கள், ஞானஸ்நானத்திற்கென்று ஆட்களை அழைத்து வந்தார்கள். எனவேதான் ஆதி திருச்சபையை பொறுத்த மட்டிலே அவர்களுக்கு இருந்த மிகப்பெரிய பண்டிகை ஞானஸ்நான பண்டிகை. வாரந்தோறும் ஞானஸ்நானம் நடக்கும். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் கிறிஸ்துவண்டை வந்து சேர்ந்தார்கள். இது புதிய ஏற்பாட்டு திருச்சபை. ஆனால் காலத்தின் கோலம் என்று சொல்லக்கூடிய அளவிலே நாட்கள் செல்ல செல்ல திருச்சபைக்குள்ளாக உருவ வழிபாடு வந்தது. கத்தோலிக்க திருச்சபை தோன்ற ஆரம்பித்தது. அந்த நாட்களிலே 3ஆம் நூற்றாண்டில் கிபி 298 சிப்ரியன் என்று சொல்லி ஒரு பேராயர், அவருடைய நாட்களிலே அவர் ஒரு முடிவு செய்கிறார். அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், அதுவரையிலும் திருச்சபையானது 1 பேதுரு 2:9 சொல்லப்பட்டிருக்கிறபடி, என்னவா அந்த வார்த்தை என்ன சொல்லுது? நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளியினத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் இருக்கிறீர்கள். இதுதான் புதிய ஏற்பாட்டு திருச்சபையினுடைய கோட்பாடாக இருந்தது. ஆனால் இதை அவர் அகற்றி வைத்துவிட்டு அல்ல தள்ளி வைத்துவிட்டு மத்தேயு 6ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிற ஆண்டவர் இயேசுவினால் குறிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை அடித்தளமாக கொண்டு திருச்சபையின் கோட்பாடை அமைத்தார். எப்படி அமைத்தார் என்று சொன்னால், பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பேதுருவாயிருக்கிறார், உன்மேல என்னுடைய சபையை கட்டுவேன். என்ன, பரலோகத்தின் திறவுகோள்களை நான் உனக்கு கொடுப்பேன். அப்ப பேதுருவினுடைய அந்த அடிப்படையில் இருந்து, அந்த தொடக்கத்தில் இருந்து சபை உருவாக வேண்டும். பேதுருதான் முன்னோடியாக இருக்க வேண்டும். எனவே பேதுருவுடைய பின்னடியார்களாக நாம் திருச்சபையை தொடர வேண்டும் என்கிற புதிய ஒரு கோட்பாடை அவர்கள் உள்ளே கொண்டு வந்தார்கள். அதன் அடிப்படையிலே திருச்சபையினுடைய முதல் போப் யார் என்று சொன்னார்கள்? பேதுருவை குறித்தார்கள். பேதுருவை தெரிந்து கொண்டார்கள். அதை தொடர்ந்து வரக்கூடிய அனைவரும் போப்பாண்டவர்கள் என்கிறதான போப் ஆளுகை முறை அது திருச்சபைக்குள்ளாக வந்தது. இப்படி காலங்கள் நகர்ந்து கொண்டிருந்தது. உருவ வழிபாடு, இன்னுமாக புனிதர்கள் வழிபாடு, மரித்து போன ஜனங்களுக்காக உறுதி பூசுதல், இது போன்றதான பல்வேறு விஷயங்கள், பாவ மன்னிப்பு சீட்டு என்று சொல்லி அநேக சீர்கேடுகள் திருச்சபைக்குள்ளே வர ஆரம்பித்தது. ஆனால் இதையெல்லாம் பார்த்து கொண்டு ஆண்டவர் சும்மா இருக்கல. கர்த்தர் அமைதியாக இருக்கவில்லை. தேவன் கிரியை செய்யும் நாள் வந்தது. ஆண்டவர் ஒரு கட்டத்திலே எழுந்து கிரியை செய்ய ஆரம்பித்தார். 16ஆம் நூற்றாண்டிலே மார்ட்டின் லூத்தர் என்பவரை தேவன் எழுப்பினார். அவர் மூலமாக திருச்சபையிலே சீர்திருத்தம் என்பது உண்டானது. அந்த சீர்திருத்தத்திற்கு அவர்கள் மீண்டும் கொண்டு வந்த அந்த கோட்பாடு என்பது பழையபடி பேதுரு 2ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற அதே கோட்பாட்டை மீண்டும் கொண்டு வந்து எல்லோரும் ஆசாரியர்கள், விசுவாசிகள் அனைவரும் ஆசாரியர்கள் என்கிற அந்த புதிய தத்துவத்தை முன்னிறுத்தி அதன் அடிப்படையிலே திருச்சபையானது செயல்பட ஆரம்பித்தது. அந்த காலத்திலே ஜான் ஹஸ் என்பவரும், ஜான் கால்வின் என்பவரும், ஜான் விக்லிஃப் என்கிறதான தேவ மனிதரும், இன்னும் ஸ்விங்லி என்று சொல்லி ஒரு தேவ மனிதர், இப்படி பல்வேறு நபர்கள் எழும்பி திருச்சபையினுடைய சீர்திருத்தத்தை உலகமெங்கும் கொண்டு சென்றார்கள். உலகமெங்கும் புதிய சீர்திருத்த திருச்சபை உருவானது. அதனுடைய வழித்தோன்றலாகத்தான் நாம் இன்றைக்கு இங்கே அமர்ந்திருக்கிறோம். நாம் எல்லோரும் சீர்திருத்த திருச்சபையினுடைய பிள்ளைகளாக இந்த நாளிலே இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். கடந்த மாதம் 27ஆம் தேதியை நாம் கொண்டாடினோம். உலகம் முழுவதும் நம்முடைய தென்னிந்திய திருச்சபை மரபின் அடிப்படையிலும் கொண்டாடப்பட்டது. சீர்திருத்த ஞாயிறு என்று சொல்லி கொண்டாடினார்கள். காரணம் அதுதான், திருச்சபை ஒரு சீர்திருத்தத்திற்குட்பட்டது. ஆகவே இந்த எல்லோரும் ஆசாரியர்கள் என்கிறதான இந்த உணர்வை
ஜனங்களுக்குள்ளாக கொண்டு வருவதற்கு ஒரு சீர்திருத்த பணி தேவையாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இருதயம் சீர்பட்டால்தான் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். இல்லை என்றால் நாம் தேவனுடைய காரியங்களை, ஆண்டவருடைய ஊழியத்தை நமக்கு அந்நியமாக கருதுவதற்கு நேரிடும். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாம் எல்லோரும் ஆசாரியர்கள், எல்லோரும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள், எல்லோரும் கர்த்தருடைய ராஜ்யத்தின் பணியை செய்வதற்காக அழைக்கப்பட்டவர்கள். நாம் அப்படியாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரியர்களாக இருப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்விலே நாம் எதை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம், எதை பின்பற்றுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இந்த உலகமானது பல்வேறு புரட்டுகளை நமக்கு நடுவிலே கொண்டு வருவதற்குண்டான தத்துவங்களை வைத்து கொண்டிருக்கிறது. திருச்சபையை சீர்கேட்டுக்கு நேராக வழிநடத்துவதற்குண்டான எல்லாவித கோட்பாடுகளும் நம்மை நெருக்கி கொண்டு இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் ஏற்கனவே சொன்னது போல, ஒழுங்காத்தான் ஆரம்பித்தது ஆரம்ப கால திருச்சபை, தொடக்க கால திருச்சபை சீரோடும் சிறப்போடும் உன்னதமான ஒரு மகிமையோடும் அது ஆரம்பித்தது. ஆனால் காலங்கள் மாற 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 பல்வேறு விதமான கோட்பாடுகள் உள்ளே வந்து திருச்சபையை சீர்கேட்டுக்கு நேராக கொண்டு போய்விட்டது. அதே நிலை மீண்டும் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் நான் ஆசாரியன் என்கிற மனநிலை நம்மிலே உண்டாக வேண்டும். நான் தேவனுடைய பணியை செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளை என்கிறதான சிந்தை நம்மிலே உருவாக வேண்டும். அதற்காக நாம் என்ன செய்யலாம்? முதலாவது குறிப்பாக நான் சொல்ல விரும்புகிறேன், நாம் ஆசாரியர்களாக கிறிஸ்துவுக்கென்று செயல்பட வேண்டும் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியம் அது என்னுடைய ஊழியம் என்று சொல்லி நாம் கருத வேண்டும். இயேசுவின் ஊழியமே நமது ஊழியம் என்கிற சிந்தை நம்மிலே உண்டாக வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிப்போம். ஏசாயா 61:6. நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். அவர்களுடைய மகிமையை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். வேதம் நம்மை எவ்விதமாய் அழைக்கிறது? கர்த்தருடைய ஊழியத்தை செய்யக்கூடிய பிள்ளைகள், தேவனுடைய ராஜ்யத்தினுடைய முதல் சுவிசேஷகர் யாருன்னு நாம நினைக்கிறோம்? இந்த உலகத்திற்கு தேவனுடைய திட்டத்தை கொண்டு வந்த முதல் ஆண்டவருடைய எவாஞ்சலிஸ்ட் யாரு? சொல்லுங்க, யாரு? யோவான் ஸ்நானகனா? இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசுதான் இந்த உலகத்திலே ஆண்டவருடைய ரட்சிப்பின் செய்தியை கொண்டு வந்தவர். நான் இப்போ 2-3 நாளைக்கு முன்னால் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை தியானிக்கும் போது கூட அந்த காரியங்களை நான் அங்கே சொன்னேன். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்திலே தெளிவாக சொல்லப்பட்டு இருக்கிறது. அங்கே என்ன நடைபெறுகிறது? அப்போஸ்தலர் 10:36 வாசிங்க. எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாக இந்த உலகத்தில் கொண்டு வந்து கொடுத்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திற்கு நற்செய்தி என்கிற ஒன்றை முதலாவது கொண்டு வந்தவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் அவர் பேசினார். நீங்கள் வாசிக்க முடியும், மத்தேயு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. அவர் முதலாவது சொன்ன செய்தி, எல்லாரும் மனம் திரும்புங்கள், தேவ ராஜ்யம் வருகிறது. அது நம்முடைய ஊழியமாக ஏன் இன்றைக்கு மாறவில்லை? நம்முடைய பணியாக ஏன் இன்றைக்கு மாறவில்லை? ஏன்னா நம்மை நாம் ஆசாரியர்களாக நாம் பார்ப்பதில்லை. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். ஆண்டவருக்கு ஒரு பார்வை இருக்கிறது, நம்மை ஆசாரியர்கள் என்று பார்க்கிறார். ஆனால் நாமோ நம்மை வேறு சில பட்டங்களை வைத்து நாம் அவ்விதமாக நம்மை அழைத்துக் கொள்ளுகிறோம். முதலாவது, எல்லா தேவ பிள்ளைகளும் ஆத்தும ஆதாயர்கள் என்பதை நாம் நினைவிலே கொள்ள வேண்டும். ஆத்தும ஆதாயம் செய்வது என்னுடைய பிரதான பணி என்கிறதான நினைவு நம்மிலே உண்டாக வேண்டும். கர்த்தருடைய ராஜ்யத்தை குறித்ததான அறிவிப்பை செய்யக்கூடியதான ப்ரொக்ளைமர்ஸாக நாம் இருக்க வேண்டும். அது நம்முடைய வாழ்வினுடைய முக்கிய குறிக்கோளாக இருக்கட்டும். நான் மீண்டும் சொல்லுகிறேன், இனி காலம் செல்லாது, இனி நாட்கள் அதற்கான காலங்கள் அல்ல. நம்ம நேரிலேயே போய் பார்த்துட்டு வந்துட்டோம். சுவிசேஷத்திற்கான வாசல்கள் ஒவ்வொன்றாக அடைபட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை பகிரங்கமாய் நீங்கள் பேசுகிற நாட்கள் இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் சொல்ல முடியாது.
அப்படி என்றால் எப்படி சுவிசேஷத்தை கொண்டு செல்லுவது, எப்படி உலகத்தை சுவிசேஷமயமாக மாற்றுவது? நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாய் சுவிசேஷகர்களாய் மாற வேண்டும். நாமே சுவிசேஷமாய் மாற வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் நற்செய்தியாளர்களாக, நாமே நற்செய்தியாக மாற வேண்டும். அதுதான் இந்த உலகத்தை அணுக முடியுமே தவிர வேறு எந்த வகையிலே நாம் முயற்சி செய்தாலும் அதற்கான எதிர்ப்புகளும் சட்டங்களும் நமக்கு எதிராகத்தான் உருவாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இனி சுவிசேஷ ஊழியம் என்கிற அந்த விஷயத்திலே நம்முடைய பார்வை சற்று மாற வேண்டும், செயல்பாடு மாற வேண்டும். எப்பவும் போல நம்ம ஊழியங்களை செய்யக்கூடிய காலங்கள் இல்லை. கர்த்தர் நமக்கு துணை நிற்பார், ஆசீர்வதிப்பார். நம்பிக்கை இருக்கிறது, இன்னும் நம்பிக்கை நாம் இழக்கவில்லை. ஆனாலும் நாம் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, இயேசு எப்படி ஊழியம் செய்தார் அதையும் நான் சொல்ல வேண்டும். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தின் 38ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இயேசு எவ்விதமாய் ஊழியம் செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். வாசிக்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார். பிசாசின் பிடியிலே அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராக ஆண்டவராகிய கர்த்தர் இந்த ஊழியத்தை செய்வதற்கென்று ஒரு அர்ப்பணிப்போடு செயல்பட்டார். எப்படியாகிலும் விடுதலை உண்டாக வேண்டும், கட்டுகள் அகன்று போக வேண்டும். அது தேவ மனிதன் ஒவ்வொருவருடைய விருப்பமாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் மற்றவர்களுடைய வாழ்விலை விடுதலை உண்டு பண்ணுவதற்கான ஜெபமாக மாறட்டும். ஆண்டுடைய சமூகத்தை கிட்டி சேரும் போதெல்லாம் ஆண்டவரே, கட்டுண்ட நிலைமையில் இருக்கிற மக்கள் மெய் வெளிச்சமாகிய உம்மை கண்டுகொள்ள வேண்டும் என்பது நம்முடைய பிரார்த்தனையாக இருக்க வேண்டும். பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா? கண்கள் கட்டப்பட்டவர்களாக, மெய் கிறிஸ்துவை அறியாதவர்களாக இந்த உலகத்திலே எத்தனை ஜனங்கள் கூட்டம் கூட்டமாய், போன வாரம் முழுசும் நம்ம அதான் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவர்கள் சத்தியத்தை அறியாதபடியினாலே கண்கள் கட்டப்பட்டவர்களாக கண்மூடித்தனமான ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் அலைந்து திரிகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, நாம் எல்லோரும் ஆசாரியர்கள், நாம் எல்லோரும் நற்செய்திக்கு கடனாளிகள், நாம் எல்லோருமே நற்செய்தியை கொண்டு போக வேண்டியவர்கள். அந்த கடமை உணர்வை உணர்ந்தவர்களாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் இந்த உலகத்தில் ஆண்டவர் தன்னுடைய அநாதி தீர்மானத்தை, தேவ திட்டத்தை குறையின்றி நிறைவேற்றினார். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் கிறிஸ்துவானவர் துவங்கிய அந்த சுவிசேஷ பணியானது பாதியிலேயே நிற்கிறது. இயேசுவானவர் மீட்பின் திட்டத்தை பூரணமாக நிறைவேற்றி முடித்துவிட்டு சென்றார். ஆனால் மீட்பின் சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டியதான அந்த ரட்சிப்பின் செய்தியை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய சுவிசேஷ பணியை ஆண்டவர் நம்மை நம்பி நம்முடைய கரங்களிலே கொடுத்து விட்டு சென்றார். அப்போஸ்தலருடைய கைகளிலே கொடுத்தார். அப்போஸ்தலர் இன்றைக்கு திருச்சபையினுடைய கையிலே கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். நீங்களும் நானும் அந்த சுவிசேஷத்திற்கு கடனாளிகளாக இருக்கிறோம். எனக்கு அது தேவையில்லை, எனக்கு அது அவசியம் இல்லைன்னு சொல்லி ஒதுக்கிவிட முடியாது. அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு விடுதலை உண்டாக வேண்டும், கட்டுகள் அகல வேண்டும், ஜனங்கள் விடுதலையோடு தேவனை கிட்டிச்சேர வேண்டும் என்கிற வாஞ்சையோடு ஒரு ஊழியத்தை செய்தார். அடுத்ததாக இயேசு எப்படி ஊழியம் செய்தாராம்? மத்தேயு 9:36, 14:14, 20ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், மார்க்கு 1:41, 6ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13, 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், 15ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இத்தனை வசனங்களும் சொல்லுகிற ஒரே ஒரு வார்த்தை என்னவென்றால், அவர் மனதுருக்கத்தோடு ஜனங்களை அணுகினார். ஒரு மனதுருக்கம் நம்முடைய வாழ்விலே காணப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது. மனதுருக்கத்தோடு தேவ பிள்ளைகள் தங்களுடைய சுபாவத்தை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் உண்டு. மற்றவர்களோடு பழகுகிற வேளையிலே ஒரே ஊருக்குள்ளே கிறிஸ்தவர்களாகவே வாழ்கிறோம். எத்தனை வேறுபாடுகள், எத்தனை ஏற்றுக்கொள்ள முடியாத மனநிலைகள், அன்பை வெளிப்படுத்த முடியவில்லை. ஒருவர் வேதனைப்படுகிறார் என்று சொன்னால் அதை குறை சொல்லிவிட்டு எளிதாக கடந்து சென்று விடுகிறோம். இவனுக்கு ஒரு வேலை இல்லை, இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருப்பான், இவளை பார்த்து எப்போ பார்த்தாலும் இப்படியே தான் சொல்லிக்கிட்டு இருக்கா, இப்படி எளிதாக சொல்லிவிட்டு கடந்து சென்று விடுகிறோம். ஆண்டவர் தன்னிடத்தில் வந்தவர்கள்
பிரச்சனைக்குரியவர்கள், பிரச்சனையோடு இருக்கிறவர்களை பார்க்கும் போதெல்லாம் மனதுருகினார். அதுதான் கிறிஸ்து இயேசுவினுடைய ஊழியமாக இருந்தது. அவருடைய மனதுருக்கம் தான் அன்றைக்கு அங்கே அநேகருக்கு விடுதலை ஏற்படுத்தி கொடுத்தது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, இந்த சபை கூட்டுறவு வாழ்விலே, இந்த கிறிஸ்டியா நகரம் என்கிறதான கிறிஸ்தவர்களாய் கூடி வாழுகிற இந்த வாழ்க்கை முறையிலே நமக்குள்ளாக எத்தனை கசப்புகள், எத்தனை முறை நாம் மற்றவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையிலே காணப்படுகிறோம். எத்தனை விதத்திலே நாம் வேறுபட்டு நிற்கிறோம். நம்முடைய உள்ளத்திலே ஒரு மனதுருக்கம் மற்றவர்களை பார்த்தால் ஏற்படுவதில்லை. அவருடைய கஷ்டத்தை சொல்லும்போது அந்த மனதுருக்கம் நம்முடைய மனசில் உண்டாகிறதில்லை. நம்ம பொருளாதார ரீதியாக அல்லது வேறு சில கோணத்திலே அவர்களை பார்த்து பார்த்து பழகிவிட்டோம். இவர்களிடத்திலேயே தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த முடியவில்லை என்றால் நாம் மற்றவரிடத்தில் எப்படி ஆண்டவருடைய அன்பை வெளிப்படுத்த முடியும்? பிறருக்காக எப்படி மனதுருக்கத்தோடு ஜெபிக்க முடியும்? பிறருக்காக எப்படி தேவ சமூகத்தை நோக்கி மன்றாட முடியும்? இயேசுவின் ஊழியம் நம்முடைய ஊழியமாக மாறட்டும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நாம் கிறிஸ்துவுக்கு உகந்த ஆசாரியர்களாக இருப்போம். இரண்டாவதாக, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிந்தை நம்முடைய சிந்தையாக மாற வேண்டும். அவருடைய எண்ணம் என்னவாக இருந்ததோ அந்த எண்ணத்திலேயே நாமும் செயல்படுவதற்கென்று அழைக்கப்படுகிறோம். அன்பான தேவ பிள்ளைகளே, 1 பேதுரு 2:9 நாம் ஏற்கனவே 2 முறை அதை வாசித்து விட்டோம். அந்த வசனம் சொல்கிறது, நம்மை அவர் எவ்விதமாய் தெரிந்து கொண்டு இருக்கிறார். அந்த ஒரு வார்த்தை அதில் வருகிறது, நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக ஆசாரியர்கள். உட்கார்ந்து இருக்கிற நம்ம எல்லோருமே நம்மை குறித்து என்ன நினைத்து கொண்டிருக்கிறோம்? என்னுடைய வாழ்க்கையில் அது நடக்கலை, இது நடக்கலை, இந்த காரியம் தோல்வியாய் போனது, இந்த விஷயத்தில் எனக்கு வெற்றி கிடைக்கல. இதெல்லாம் பார்க்கும்போது நான் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறேன், இல்லை என்றால் ஆண்டவர் என்னோடு கூட இல்லை, கடவுளுடைய ஆசீர்வாதத்திற்கு நான் பாத்திரவானாக இல்லை, தேவனுடைய ராஜ்யத்திற்கு எடுத்த விஷயத்தை செய்வதற்கு எனக்கு என்ன, தேவன் எனக்கு என்ன செய்தார், ஆண்டவர் என்ன செய்தார், கர்த்தர் அவர்களுக்கு செய்திருக்கிறார், இவருக்கு செய்திருக்கிறார், எனக்கு என்ன செய்திருக்கிறார், என்னுடைய வாழ்க்கையில் நான் என்ன நன்மை கண்டேன். இவ்விதமாக நம்மை வேறு ஒரு கண்ணோட்டத்தோடு பார்க்கிறவர்களாகவே இருக்கிறோமே தவிர தேவன் நம்மை எவ்விதமாய் பார்க்கிறார் என்பதை நாம் பார்ப்பதில்லை. ஆண்டவர் உங்களையும் என்னையும் எவ்விதமாய் பார்க்கிறார்? இந்த வசனம் மிக தெளிவாக சொல்லுகிறது, அவர் நம்மை ராஜரீக ஆசாரியர்களாக பார்க்கிறார். அல்லேலூயா. ராஜரீக ஆசாரியர்கள் என்று சொல்லும் போது அது ஒரு புதிய பதம். பழைய ஏற்பாட்டில் இந்த வார்த்தை நீங்க பார்க்க முடியாது. புதிய ஏற்பாட்டில் தான் இது பயன்படுத்தப்பட்டு இருக்கிறது. ராஜரீக ஆசாரியர்கள் என்று சொல்லும் பொழுது அது எவ்விதமான விஷயத்தை நமக்கு உணர்த்துகிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டில் ராஜான்னா அவன் ராஜா மட்டும்தான். ராஜா ராஜாவாக மட்டுமே இருக்க முடியும். ஆசாரியன் ஆசாரியனாக மட்டுமே இருக்க முடியும். ஆனால் புதிய ஏற்பாட்டிலே நம்மை ஆண்டவர் ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் உண்டாக்கி பார்க்கிறார். நம்மை தேவன் பார்க்கிற விதம், அவருடைய சிந்தை வேறு விதமாக இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாட்டில் ஒரு ராஜா ஆசாரியனுடைய பொசிஷனை எடுப்பான்னு சொன்னா அவன் அடிக்கப்படுவான், அழிந்து போவான். இங்கே நாம் பார்க்கிறோம், வேதத்திலே அவ்விதமான காரியங்கள் பல சொல்லப்பட்டு இருக்கிறது. யோசுவாவுடைய நாட்களிலே 4ஆம் அதிகாரம் யோசுவா 4:9 பார்க்கிறோம், ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை அவர்கள் தான் சுமக்க வேண்டும். அதுதான் அதிலே கொடுக்கப்பட்டிருக்கிற முறைமை. ஆனால் தாவீதின் நாட்களிலே நாம் பார்க்கிறோம், தாவீதின் நாட்களிலே அவன் உடன்படிக்கை பெட்டியை ஆசாரிகளை விட்டு சுமக்காம ஒரு புதிய ரதத்திலே அதை ஏற்றினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்றைக்கு அழிவு நிகழ்ந்தது, மரணம் உண்டானது. ஆசாரியனுடைய அந்த பொசிஷனை வேற யாரும் எடுக்க முடியாது. இது பழைய ஏற்பாட்டு சத்தியம், அப்படித்தான் இருந்தது. அதுபோல 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது அங்கே உசியாவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் ஒரு ராஜா. அந்த ராஜாவுக்கு தேசத்தை ஆள வேண்டும், தேசத்தை பாதுகாக்க வேண்டும், ஜனங்களை வழிநடத்த வேண்டும், இதுதான் கடமை. ஆனால் இவனோ தூப வர்க்கத்தை எடுத்துக்கொண்டு தேவனுடைய ஆலயத்திற்குள்ளே பிரவேசித்தான், தடுக்கப்பட்டான். நீ இதை செய்யக்கூடாது, துணிந்து சென்றான். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய நெற்றியிலே அங்கே தானே அந்த நேரத்தில் தானே குஷ்டரோகம் உண்டானது. இது பழைய ஏற்பாடு. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? கிறிஸ்து இயேசுனுடைய வருகை, கிறிஸ்து இயேசுனுடைய சிலுவை திருப்பலி,
ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த இரத்தம் சிந்தப்பட்டு தேவனோடு இருந்த பகை அங்கே சரி செய்யப்பட்டபடியினாலே எல்லாரும் ராஜாக்கள், எல்லாரும் ஆசாரியர்கள், எல்லாரும் தேவனுடைய ஊழியத்தை செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகள். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மை ஆண்டவர் குறைவான நிலையிலே வைத்து பார்ப்பதில்லை, உயர்ந்த நிலையிலே வைத்து நம்மை பார்க்கிறார். நாமோ நம்மை குறித்து தாழ்வு மனப்பான்மைக்கு இடம் கொடுத்து பின்னோக்கி செல்வதற்காகவே ஆயத்தப்படுகிறோமே தவிர முன்னேறுவதற்கான முயற்சிகள் நம்மிடத்தில் இல்லாதிருக்கிறது. அதோடு மாத்திரமல்ல, பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 வசனம், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது. பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், இயேசு எவ்விதமாய் சிந்தித்தாரோ அதுபோலவே நீங்களும் சிந்தியுங்கள். இயேசு எவ்விதமாய் செயல்பட்டாரோ அதுபோலவே நீங்களும் செயல்படுங்கள். ஆனால் கிறிஸ்துவின் சிந்தையை குறித்து பவுலப்போஸ்தலன் குறிப்பிடும் போது பின்னதாக சில விஷயங்களை சொல்லுகிறான். அதே பிலிப்பியர் நிருபத்திலே அதே அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் போது தொடர்ந்து நீங்கள் அந்த காரியங்களை பார்க்கும்போது அங்கே நாம் பார்க்கிற ஒரு விஷயம் என்னவென்றால், அவர் தனக்கான மகிமையை குறித்து மேன்மை கொள்ளவில்லை. மகிமையை விட்டுட்டார், வேண்டான்னார். இருக்கிற பெருமை எனக்கு தேவையில்லை. 6 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னையே வெறுமையாக்குவதற்கு அவர் தயாராக இருந்தார். தன்னை வெறுத்த நிலை, அடிமையை போன்று தன்னை மாற்றிக்கொள்வதற்கு அவர் ஆயத்தமாக இருந்தார். 7 வசனம், சிலுவைக்கு கீழ்ப்படிந்தார். தேவனுடைய திட்டங்கள் எல்லாவற்றிற்கும் தன்னை தாழ்த்தினார் என்று நாம் 8 வசனத்திலே பார்க்கிறோம். இதெல்லாம் சொல்லிட்டு தான் பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிடத்தில் இருக்கட்டும், அவரை போல சிந்திக்க பழகிக் கொள்ளுங்கள், அப்பொழுது உண்மையாகவே கிறிஸ்துவுக்கான ஆசாரியர்களாக இருப்பீர்கள். இந்த பூமியில நம்மை தேவன் ஆசாரியர்களாக நிறுத்தி இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னதை மீண்டும் சொல்லுகிறேன், இனி காலம் செல்லாது. இனி சுவிசேஷ ஊழியங்களுக்கு நாம் படையெடுத்து சென்று எதையும் சாதிக்க முடியாது. ஒன்று செய்யலாம், நாம் ஒவ்வொருவரும் தனித்தனியாய் நற்செய்தியாகவே மாறிவிடுவதுதான் இந்த உலகத்தை சந்திப்பதற்கான வழியாக இருக்கிறது. நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையிலே கிறிஸ்துவின் சாட்சிகளாய் நிற்பதுதான் இந்த உலகத்தை சந்திப்பதற்கான ஒரு வழியாக இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் பின்வாங்குவதில்லை. உலகமெங்கும் போய் சுவிசேஷத்தை அறிவிங்கள் என்கிற கட்டளையை நம்ம மாற்றி போட முடியாது. இவன் சட்டம் போடட்டும், வேண்டான்னு சொல்லட்டும், விரட்டி பத்தட்டும், போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு விட்டாலும் சரி, சட்டத்தை மாற்றிட்டு அதுக்கு போராடுறதுக்கு நாங்கள் ஆயத்தமாக இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதையே செய்வோம். பேதுரு அப்படித்தான் சொன்னார். சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறதா தேவனுக்கு கீழ்ப்படுகிறதா, ரெண்டும் எங்க முன்னால வச்சா நான் தேவனுக்கு தான் கீழ்ப்படிவேன். அதற்காக எதையும் எதிர்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் தனித்தனியாய் கிறிஸ்துவின் சுவிசேஷமாக மாற வேண்டியது அவசியம். இந்த காலத்திற்கு ஏற்றார் போல நம்மை ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆத்துமாக்களை ஆதாயம் செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு செயல்பட வேண்டியதுதான் அவசியம். மூன்றாவதாக, நாம் கிறிஸ்துவின் ஆசாரியராக நிலைத்திருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், கிறிஸ்து இயேசுவின் ஜெபம் நம்முடைய ஜெபமாக மாற வேண்டும். அவரை போல ஜெபிக்கிறவர்களாக மாற வேண்டும். யோவான் சுவிசேஷம் 17 அதிகாரம் இயேசு கிறிஸ்துவானவர் செய்த கடைசி ஜெபம் என்று சொல்லுவார்கள். நான் சொல்றேன், அது ஒரு ஆசாரியத்துவ ஜெபம், ஒரு குருத்துவ ஜெபம். மற்றவர்களை உள்ளடக்கிய தன்னோடு இருக்கிறவர்களுக்காக அவர் ஜெபித்த ஜெபம். யோவான் 17:9 வாசிப்போம். உலகத்திற்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற ஜெபம் நம்முடைய முதல் பிரதான ஜெபமாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திற்காக செய்கிற காரியங்கள் இரண்டாவது. முதலாவது காரியம் தேவ ஜனங்களுக்காக ஜெபித்தல். ஏனென்றால் எங்கே கர்த்தரை அறிந்த மனிதன் இருக்கிறானோ அவனை கொண்டுதான் ஆண்டவர் கிரியை செய்ய முடியும். ஏற்கனவே கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை உள்வாங்கியவர்கள் இன்றைக்கு எத்தனையோ பேர் அந்த அனல் அமர்ந்த நிலையிலே அனலற்றவர்களாக தேவனுக்காக செயல்பட முடியாதபடிக்கு அமர்ந்து போய் கிடக்கிறார்கள். ஆகவே தேவ ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் முதலாவது எழுப்புதலை உண்டாக்கும். அது அவசியமாயிருக்கிறது. ஆண்டவரே, உம்மை அறிந்த பிள்ளைகள் உமக்கான சாட்சிகளாக எழும்பட்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டிய கடமை நமக்கு உண்டு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆசாரியன் என்று சொன்னாலே இன்னொரு அர்த்தம் என்னன்னு சொன்னா, இடைநிலையீட்டாளன் என்று சொல்லுவார்கள்.
ஆங்கிலத்தை சொல்லணும்னா மீடியேட்டர், நடுவில் நிற்கிறவன். யாருக்கு நடுவில் நிற்கிறான்? தேவ ஜனத்திற்கும் தேவனுக்கும் நடுவில் நிற்கக்கூடியவன், அவன் தான் ஆசாரியன். நாம் தனிப்பட்ட முறையிலே நம்முடைய அந்தரங்க ஜீவியத்திலே, நம்முடைய ஜப ஜீவியத்திலே நாம் எத்தகைய ஆசாரித்துவ பணியை செய்கிறோம்? இடைநிலையாட்டாளனே இல்லை, இன்டர்மீடியேஷனே கிடையாது. நேரடியாக நான் ஆண்டவரோடு ஜெபிக்கிறேன். ஏன் ஜெபிக்கிறேன்? என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என் தொழிலை ஆசீர்வதியும், என்னுடைய சந்ததியை ஆசீர்வதியும். நாம நடுவில் நிற்க வேண்டி இருக்கிறது. அந்த பணியை விட்டுட்டோமே, அந்த வேலையை செய்ய மறந்துட்டோமே. உபாகமம் 5:5 வாசிக்கிறோம், அங்கே மோசே தேவனுக்கும் ஜனங்களுக்கும் நடுவாக நின்றான். வேதம் சொல்லுகிறது அவன்தான் உண்மையான ஆசாரியன். நாம எப்போ முழங்கால் படியிட்டாலும் நாம் தேவனுக்கும் இன்னொருவருக்கும் நடுவாக நிற்க வேண்டும். பரிந்து பேசுகிற ஜபம், பிறருடைய ஆத்ம மீட்புக்காக, விடுதலைக்காக, சுகத்திற்காக, ஆசீர்வாதத்திற்காக. அத்தகைய ஜபத்தை செய்யக்கூடிய பிள்ளையுடைய வாழ்விலே தேவன் அவர்களை ஏமாற்றுவதில்லை, அந்த சந்ததியை விட்டு விடுவதில்லை. வேதவசனம் தெளிவாக சொல்லுகிறது, நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் பிள்ளைகள் அப்பத்துக்கு இறந்து திரிந்ததையும் நான் காணவே இல்லை. அப்படி நடக்கவே இல்லை. நீங்களும் நானும் ஆரோனை போல, மோசையை போல ஒரு ஆசாரித்துவ பணியை செய்கிற ஜப ஜீவிகளாக இருக்கும் பட்சத்தில் நம்முடைய பிள்ளைகளையும் சந்ததியும் ஆண்டவர் கைவிட மாட்டார். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்திக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த ஆசாரித்துவ பணியை நன்றாய் உணர்ந்தவர்களாக நிற்க வேண்டும். ஆசாரியன் தேவனுக்கும் பலிபீடத்திற்கும் நடுவிலே நிற்பான். ஒரு பக்கம் பலிபீடம் இருக்கும், இன்னொரு பக்கம் தேவன் இருப்பார். ரெண்டுக்கு நடுவில் நிற்கிறவன் தான் ஆசாரியன். அந்த பலிபீடம் எதை குறிப்பிடுகின்ற சொன்னால், பாவத்து நிமித்தமாக ஒப்படைக்கப்பட்ட பலிப்பொருளை குறிக்கும். அது ஒரு மனிதனை சார்ந்தது, ஒரு குடும்பத்தை சார்ந்தது. அவர்கள் வந்து பலிபீடத்திலே தங்களை பலியாக கொடுக்க முடியாது, ஒரு ஆட்டை, ஒரு கன்றை பலியாக கொடுப்பார்கள். இது ரெண்டுக்கு நடுவில் அவன் நிற்கணும். நாம் எதுக்கு நடுவில் நிற்கிறோம்? ரெண்டு குடும்பத்துக்கு நடுவில் பகை, அதற்கு நடுவில் சமாதானத்தை உண்டு பண்ணுவதற்கு நிற்கிறோமா? இல்லைன்னா அங்கேருந்து கேட்டு அதை வேற மாதிரி சொல்லி, இதை இங்கே சொல்லி, இதை சொல்லி இருக்கிற பிரச்சனையை கூட கொஞ்சம் பெருசாக்கி சண்டை, சமாதானமற்ற நிலை என்கிறதை ஊக்குவிக்கிறோமா? அதை நமக்கு முன்பாக கேள்வியாக வைக்கப்படுகிறது. ஏன்னா நீங்களும் நானும் ஆசாரியர்கள். கர்த்தர் நம்மை ஆசாரியத்துவ பணிக்கென்று தெரிந்தெடுத்திருக்கிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆசாரியன் தனக்கானதை தேடுகிறவனாக அல்ல, தேவன் தனக்கு தந்தவர்களுக்காக ஜெபிக்கிறவன். அதைத்தான் யோவான் 17:9 வாசிக்கிறோம். அவர் அப்படித்தான் ஜெபித்தார். 3 காரியங்களை மாத்திரம் சொல்லிட்டு போறேன். முதலாவதாக 15வது வசனத்திலே ஒருத்தர் வாசித்தா நன்றாக இருக்கும். வாசிங்க. அவ்வளவுதான், போதும். ஆண்டவருடைய ஜெபம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நீர் அவர்களை உலகத்தில் நின்று எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல். இயேசுனுடைய ஜெபம் எப்படி இருக்குன்னு சொன்னா, ஆண்டவரே இந்த பிரச்சனையோடு இந்த பிள்ளை இருக்கிறான், இந்த போராட்டத்தின் நடுவிலே சிக்குண்டவனாக இருக்கிறான், இந்த கண்ணீரின் அவலத்திலே அகப்பட்டவனாக இருக்கிறான், இவனுக்கு இந்த பிரச்சனை எப்படியாவது சரி பண்ணி விடும் ஆண்டவரே. அந்த ஜெபத்தை ஆண்டவர் செய்ய மாட்டார். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. நீர் இவர்களை இந்த உலகத்தில் நின்று எடுத்துக்கொள்ளும்படி, இந்த உலக பிரச்சனையிலிருந்து அவனை நீக்கிறணும்னு சொல்லி நான் ஜெபம் பண்ண மாட்டேன். மாறாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறாராம், நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன். அந்த பிரச்சனையின் நடுவில் அவன் எப்படி முன்னேறி வரணுமோ, அவனுக்கு எப்படி பாதுகாப்பு வேண்டுமோ, அவனுடைய விசுவாசம் மங்கி போகாதபடிக்கு கர்த்தர் அவனை திடப்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். அதுதான் அவசியமாக இருக்கிறது. ஆதி அப்போஸ்தலர்கள் பயமுறுத்தப்பட்டார்கள். திருச்சபையை குறித்து சுவிசேஷத்தை சொல்லும் போது அவர்கள் பயமுறுத்தப்பட்டார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். ஒன்றாய் கூடி அவர்கள் ஜெபித்தார்கள். ஜெபிக்கும் போது கேட்டார்கள், ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் பயந்துட்டோம், இனிமே நாங்கள் ஊழியத்தை செய்ய மாட்டோம், எங்கேயாவது ஓடி போயிடுறோம் சொல்லி சொல்லல. இதன் நடுவிலும் சுவிசேஷத்தை, தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதற்குண்டான தைரியம் எங்களுக்கு உண்டாக வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக அந்த தைரியம் எங்களுக்கு உண்டாகட்டும். பவுல் கடைசி வரையிலும் அதற்காகத்தான் ஜெபிக்கிறேன். எங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றதுக்கு உண்டான தைரியம் உண்டாகட்டும், அதற்காக ஜெபியுங்கள். பிரச்சனைக்காக ஜெபிக்காதீங்க.
பிரச்சனையின் நடுவில் நான் சாட்சியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்போம். அது கர்த்தருக்கு உகந்த ஜெபம். அது உண்மையான ஒரு ஆசாரியத்துவ ஜெபம். பிறருக்காக ஜெபிக்கும் போதும் அதுவே நம்முடைய கடமையாக இருக்கட்டும். இரண்டாவதாக 17ஆம் வசனத்தை நாம் பார்க்கிறோம். அங்கே சொல்கிற வார்த்தையை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். 17ஆம் வசனத்திலே, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். சத்தியத்தினாலே பரிசுத்தமாகுதல் இது சபைக்குள்ள உண்டாகட்டும். பரிசுத்தமாகுதல் என்பது சபைக்கு அவசியம். ஆனால் அது சத்தியத்தினால் உண்டாக வேண்டும். தேவனுடைய வார்த்தையினாலே எங்களுடைய பிள்ளைகள் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். தேவனுடைய வார்த்தையினாலே சபையானது சந்திக்கப்பட வேண்டும். இப்பொழுது வருகிற புதிய கலாச்சாரத்தினாலே பிள்ளைகள் அழிந்து விடக்கூடாது. ஆட்டம் பாட்டம், ஒரே விளையாட்டு, இதைத்தான் இன்றைக்கு சுவிசேஷ ஊழியம் என்றோ அல்லது கான்செர்ட் என்று சொல்லியோ அநேக வாலிப பிள்ளைகளை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாலிப சந்ததிக்காக நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். அவர்கள் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்படட்டும். ஜெபம் பண்ணுவோம். என் வீட்டில் இன்னைக்கு ஒரு வாலிப பிள்ளை இருக்கிறா, வாலிப தம்பி இருக்கிறான். அந்த பிள்ளைக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். இன்னையிலிருந்து ஜெபிப்பேன். ஆண்டவரே, என்னுடைய மகனை என்னுடைய மகளை உம்முடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும். கேள்விப்பட்டோம் இல்லையா? எத்தனை பேர், 30,000 பேர் ஒரு இடத்துல கூடி நிற்கிறான் ஒரு நடிகனை பார்க்கறதுக்கு. மிதிப்பட்டு செத்து போனவர்கள் 40-41 பேர். ஏதாவது ஒரு அடிப்படை அறிவு இருக்கிறதா என்று சொன்னால் சுத்தமா இல்லை. எப்படிப்பட்ட சந்ததியை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம்? நம்முடைய பிள்ளைகள் அந்த லிஸ்ட்ல சேர்ந்துடக்கூடாது. என் பிள்ளைங்க வசனத்தினால் பரிசுத்தமாக்கப்படட்டும். அந்த வார்த்தையை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம். இயேசு அப்படித்தான் ஜெபித்தார். ஆண்டவரே, நான் இவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவது, இவர்களுக்காக மீட்பின் ஜெபத்தை ஏறெடுப்பது பெருசல்ல. அந்த ஆத்துமாக்கள் வசனத்தினால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், வார்த்தையினால் சுத்திகரிக்கப்பட வேண்டும். நம்முடைய வசனம்தான் சத்தியம் என்கிறத அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது ஜெபம் 20ஆம் வசனம். இந்த சுவிசேஷ வார்த்தைகள் அல்லது இவர்கள் மூலமாக சொல்லப்படுகிற வார்த்தைகளை யாரெல்லாம் கேட்பார்களோ அவர்கள் எல்லாருக்காகவும் நான் வேண்டிக் கொள்கிறேன். ஒரு தூரதரிசன ஜெபம். ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாலே உங்களுக்காக எனக்காக ஜெபம் பண்ணிட்டார். உங்களுக்கு புரியுதா அந்த வார்த்தைகளால? இந்த வசனம் அதைத்தான் சொல்லுது. ஆண்டவரே, என்னுடைய சீஷர்கள், என்னுடைய அப்போஸ்தலர்கள், இவர்கள் ஜெபிக்கிற ஜெபம், இவர்கள் யாருக்காக ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மூலமாக யாரெல்லாம் கேள்விப்படுகிறார்களோ அவர்களுக்காகவும் ஜெபம் பண்றேன். இங்க உட்கார்ந்து இருக்கிற தனித்தனியான ஒவ்வொரு நபரும் தன்னுடைய மார்பிலே தைரியமாய் தேவனுடைய கைகளை வைத்துக் கொண்டு நீங்கள் சொல்ல முடியும், ஆண்டவர் எனக்காக 2000 வருஷத்துக்கு முன்னாலே ஜெபம் பண்ணிட்டாரு. அல்லேலூயா. நம்முடைய ஜெபம் நம்ம சுத்தி இருக்கிற ஒரு குண்டு சட்டிக்குள்ள ஓடுற ஜெபமா இருக்க வேண்டாம். அது தாண்டி செல்லக்கூடிய எல்லை கடந்த ஜெபமாக இருக்கட்டும். உண்மையான தேவ பிள்ளைக்கு, உண்மையான ஒரு கிறிஸ்தவனுக்கு எந்த பேரியரும் கிடையாது. அவனுக்கு மொழி பேரியர் கிடையாது, ஜாதி பேரியர் கிடையாது, தேசம் பேரியர் கிடையாது. எந்த காரியத்தையும் அவனுக்கு தடையாக வைக்க முடியாது. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் எல்லோரும் சகோதர சகோதரிகள் என்கிறதான அந்த ஆசாரியத்துவ பண்புக்குள்ளாக நாம் கடந்து வருகிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, நம்மை நாம் தேவ சமூகத்தில் நிதானித்து பார்ப்போம். நான் ஒரு உண்மையான ஆசாரியனாக பணியாற்ற வேண்டும். ஆண்டவருடைய கண்களுக்கு முன்பாக ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, எல்லோரும் ஆசாரியர்கள். அந்த ஆசாரியத்தினுடைய பண்பு என்ன என்று சொல்லி நாம் சிந்தித்திருக்கிறோம். இந்த கருத்துக்கள் என்னுடைய வாழ்விலே இனி முதற்கொண்டு வெளிப்பட கர்த்தர் கிருபை செய்யும் என்று சொல்லி நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போம். ஜெபம் செய்வோம். நல்ல பிதாவே, உம்முடைய அன்பின் கரங்களை நன்றியோடு நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். நீர் எங்களை பார்க்கிற விதம் ஆசாரியர்களாக, கிறிஸ்துவின் உண்மையுள்ள சாட்சிகளாக நிற்கும்படிக்கு தெரிந்து கொள்ளிடு. அந்த வார்த்தைகளை நம்பி நாங்கள் உண்மையாய் உமக்கென்று ஜீவிக்க, ஆண்டவரே, உண்மையே எங்களுடைய வாழ்விலிருந்து பிரதிபலிக்க கர்த்தர் கிருபை செய்யும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே.